Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 60 நாள் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டொமைன், டொமைன்னா என்ன, போஸ்ட்னா என்ன, எக்ஸ்டென்ஷன்னா என்ன, இந்த மூணுத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைவ் ப்ராக்டிக்கல் தான். ஸோ நீங்கள் வந்து தேரியாக வந்து படிக்க போகிறதில்ல, நான் எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு கூகுள் போகிறேன். கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கூகுளோட சர்ச் பார் வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். எப்படி சர்ச் பண்ணுவோம்? ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு மூவி வேணும்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் tamilrockers.com. ஏன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு லேட்டஸ்ட்டான மூவி, நமக்கு வேணுன்ற மூவியை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணும், ஃபோட்டோ எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்வாக்குள்ளே போவோம். ஸோ எதுக்கு இந்தந்த வெப்சைட்டெல்லாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதோட நேம் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம மூவி டவுன்லோட் பண்ணோன்னா தமிழ் ராக்கர்ஸ். ஸோ தமிழ் ராக்கர்ஸ்ன்றது ஒரு வெப்சைட் நேமு. ஸோ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அதோட நேம் வந்து தெரியணும், சரிங்களா. அப்போ தான் நம்மளால் வந்து tamilrockers.com, canva.com, இந்த மாதிரி ChatGPTக்குள்ளே போகணுன்னா chatgpt.com, இந்த மாதிரி அந்தந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த நேமை தான் நம்ம வந்து டொமைன் நேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா. இப்போ உங்களுக்கு டொமைன் நேம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கூட ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது ஹோஸ்ட்னா வேறு எதுவும் கிடையாது, ஒரு உறைவிடம். இப்போது ஹோஸ்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உறைவிடம், தங்குற இடம் தான் வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணால் அந்த ஒரு வெப்சைட்டை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஒரு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களோட வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த உங்களோட வெப்சைட்டு அதில் இருக்க கண்டென்ட்டு, லிங்கு, இமேஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தானே ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோஸ்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின், அதாவது சர்ச் இன்ஜின் வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த ஹோஸ்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் கிட்ட வந்து இந்த ஹோஸ்ட்ன்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் வந்து நம்ம எந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் அதில் வந்து கூகுள்கிட்ட வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஹோஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ நம்ம கூகுளில் ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ணும்போதும் இந்த ஹோஸ்ட்டில் நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அது அவங்க வந்து நமக்கு ரிசல்ட் பேஜாக வந்து வரும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மட்டும் சொல்ல முடியாது, பிங் இருக்குது, யாஹூ இருக்குது, ஒப்பேரா மணி. ஸோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஹோஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹோஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது உங்களுக்கு ஹோஸ்ட்டு, டொமைன் இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது எக்ஸ்டென்ஷன். என்னது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. இப்போது உங்களுக்கு டொமைன்னா என்ன தெரியும், அதாவது ஒரு கீவேர்டு, அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நேம். ஸோ அந்த நேமு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் தமிழ் ராக்கர்ஸ்னு அடிக்கிறேன். தமிழ் ராக்கர்ஸ்னு அடிக்கும்போது ராக்கர்ஸ் இங்கே டாட் வச்சு COMனு கொடுப்போம் பார்த்தீங்களா, .com. இந்த ஒரு வெப்சைட்டோட நேமுக்கு அப்புறம் வர அந்த .com, .in, .org. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், சரிங்களா. இந்த ஓஆர்ஜினா ஒன்றும் கிடையாது, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நமக்கு ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க, நம்ம எந்த வந்து அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. அதுமாதிரி tamilrockers.com, .in இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெய்டு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டொமைன் நேமுக்கு அப்புறம் அந்த கமா அதுக்கப்புறம் வர எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம வந்து இன்றைக்கி கற்றுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா, நம்மளோட ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஓகேவா, இது 4th கிளாஸு. ஸோ இன்றைக்கி நம்ம 3 விஷயங்களை கற்றுட்டோம். வாட் இஸ் டொமைன், ஹோஸ்ட்னா என்ன, எக்ஸ்டென்ஷன்னா என்ன. ஓகே, இந்த டொமைனும் ஹோஸ்ட்டும் எங்கெல்லாம் கிடைக்கும், இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அதை சேல் பண்ணுறதுக்குன்னு சில வெப்சைட் வந்து இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா GoDaddy இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்ச் பண்ணுறேன், வேர் I can
purchase domain and hosting அப்படின்னு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து பாப்புலரான நிறைய இடம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து GoDaddy வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹோஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பண்ணி தான் வாங்க முடியுமானா பெய்டு பண்ணியும் வாங்கலாம், ஃப்ரீயாகவும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெய்டு பண்ணி வாங்குறது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் வெப்சைட். பட் நீங்கள் ஒரு லேர்னராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டொமைனும் ஒரு ஹோஸ்டிங்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து நமக்கு வந்து லேர்ன் பண்ணும்போது வந்து இந்த ஃப்ரீ டொமைன் ஹோஸ்ட் வந்து கிடைக்கும். பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சர்ச் பண்ணலாம். சரிங்களா, ஃப்ரீ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்னு கொடுத்தீங்கனாலே நிறையா வந்து காமிக்கும், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி GoDaddy, Spotify, கூகுள் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஹோஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஹோஸ்டிங் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைனும் கொடுப்பாங்க, ஸோ ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லைனா சில இடத்துல டொமைன் வாங்கினா கூட ஹோஸ்டிங் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்குள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு பிளானர். வாட் இஸ் கீவேர்டு பிளானர்? கூகுள் கீவேர்டு பிளானர் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 60 days கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டே பை டேயாக நம்ம ஒரு கிளாஸ் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வந்து நம்ம கற்றுக்குவோமோ அதை தான் நான் இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் எனக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ரெண்டாவது நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, பின்ன நம்ம இந்த 60 days இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் எந்தெந்த போர்ஷன்லாம் எந்தெந்த போர்ஷன்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து 3வது நாள் சொல்லிக் கொடுத்தாங்க. 4வது நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுத்தாங்க. 5வது நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா காம்படிட்டர் அனலைசஸ், அதாவது கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்மளோட வெப்சைட்டையோ இல்லை ஒரு நம்மளோட ப்ளாகையோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் வர வைக்கிறது. அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரேங்கிங்கில் வந்து ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து நம்ம சர்ச் பண்ணும்போது வந்திருக்கும். ஸோ அவங்க எப்படி வந்து இதை வந்து வர வச்சாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்க தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து சஜஷன் கேட்கும். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா 60 days தான் கோர்ஸ். ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.